ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லா பெண்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே நம்மளோட வீடும் பாத்ரூமும் எப்போவுமே நல்ல வாசனையாக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா பிடிக்கும் இல்லையா? இதுக்காக பார்த்திங்கன்னா அதிக காசு செலவு பண்ணி நம்ம ரூம் ஸ்ப்ரே, ஓடோனில்னு அது இதுன்னு நம்ம வாங்கி யூஸ் பண்ணுவோம். அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம அதிக காசு கொடுத்து ரூம் ஸ்ப்ரேலாம் வாங்கி யூஸ் பண்ணும்போது அது ஒரு மாதத்துலேயே காலி ஆயிரும். அதுவும் நம்ம வீட்டில் குட்டி பசங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா அதை அடிக்கடி ஸ்ப்ரே பண்ணி சீக்கிரமாகவே தீர்த்துருவாங்க. ரொம்ப கம்மியான செலவில் வீட்டில் இருக்கிற ரெண்டு பொருளை வச்சு நம்ம ரொம்ப ஈஸியாக கம்மியான செலவில் ரூம் ஃப்ரெஷ்னர், பாத்ரூம் ஃப்ரெஷ்னர்லாம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு நமக்கு தேவைப்படுறது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன பிளாஸ்டிக் கண்டெய்னருங்க. நம்ம கடைகளில் ஸ்வீட்டு, மயோனைஸ்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி சின்ன பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு தருவாங்க இல்லையா? அதுதான் எடுத்திருக்கேங்க. இது போல் பிளாஸ்டிக் கண்டெய்னர் உங்கள் வீட்டில் இல்லைன்னா கவலையே படாதீங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி பிளாஸ்டிக் டம்ளர் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது ஏதாவது ஒரு சின்ன கிண்ணம் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதில் நம்ம சேர்க்க போகிறது என்னென்னா பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. இப்போ அடுத்ததாக இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, துணிகளுக்கு நல்ல வாசனைக்காக நம்ம பயன்படுத்துகிற கம்ஃபோர்ட் இருக்கு இல்லையா? அதுதான் எடுத்திருக்கேங்க. உங்கள் வீட்டில் கம்ஃபோர்ட்டுக்கு பதிலாக துணிகளுக்கு நல்ல வாசனைக்காக பயன்படுத்துகிற வேறு ஏதாவது ஒரு ஃபேப்ரிக் சாஃப்ட்னர், என்ன பிராண்ட் வச்சுருக்கீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு மூடி அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாங்க. கம்ஃபோர்ட்டுக்கு பதிலாக உங்கள் வீட்டில் எசென்சியல் ஆயில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். எசென்சியல் ஆயில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 4 ட்ராப் அளவுக்கு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இதோட மூடியில் மேலே கத்தியை நல்லா நெருப்பில் காட்டிட்டு இந்த மாதிரி சுற்றி ஓட்டை போட்டு எடுத்துக்கங்க. இந்த மாதிரி ஓட்டை போடும்போது நமக்கு உள்ளே இருக்கிற அந்த கம்ஃபோர்ட்டோட வாசனை வெளியே நல்லா ரிலீஸ் ஆகுங்க. நல்ல வாசனையாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பிளாஸ்டிக் டம்ளர் அல்லது நீங்கள் கிண்ணம் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் மேலே க்ளோஸ் பண்ணுறதுக்கு இது போல் நம்ம வீட்டில் பிளாஸ்டிக் கவர்லாம் வச்சுருப்போம் இல்லையா? அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ரப்பர் பேண்ட் போட்டு நீங்கள் சுற்றி நல்லா டைட்டாக கட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு ஊக்க வச்சு மேலே சுற்றி ஓட்டை போட்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல வாசனையாக இருக்கும். இதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் கிச்சனில் வைக்கலாம், கிச்சன் சிங்க்குக்கு அடியில் வைக்கலாம், ஹாலில் வைக்கலாம், ரூமில் வைக்கலாம், அல்லது பாத்ரூமில் கூட வைக்கலாங்க. கம்மியான செலவுலேயே வீட்டில் இருக்கிற 2 பொருளை வச்சு நம்ம ரூம் ஃப்ரெஷ்னர், பாத்ரூம் ஃப்ரெஷ்னர் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இதிலிருந்து நல்ல வாசனை வருங்க. இதோட வாசனை ஒரு வாரத்துக்கு இருக்குங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறமா உள்ளே இருக்கிற பேக்கிங் சோடாவை நம்ம தூக்கி போட தேவையில்லை. இதுக்கு மேலேயே நீங்கள் கொஞ்சம் கம்ஃபோர்ட் ஊற்றி அகெயின் நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். பாத்ரூமில் எப்போவுமே ஈரப்பதத்தோடையே இருக்கிறதுனால, அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்போவும் பாத்ரூம் கதவை க்ளோஸ் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா? அதனால பார்த்தீங்கன்னா பாத்ரூம் கதவை நம்ம ஓப்பன் பண்ணும்போது எப்போவும் ஒரு மாதிரியான ஈர வாடை அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம ஒரு சூப்பரான லிக்யூடு தான் ரெடி பண்ண போகிறோங்க. ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கங்க. இதில் நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ அடுத்ததாக இதில் நம்ம கம்ஃபோர்ட் சேர்க்க போகிறோம். துணிகளுக்கு நல்ல வாசனைக்காக பயன்படுத்துகிற கம்ஃபோர்ட் இருக்கு இல்லையா? அதுதான். இதில் நம்ம ஒரு அரை மூடி அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு அரை மூடி அளவுக்கு கம்ஃபோர்ட் எடுத்து இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது என்னென்னா, நம்ம கடைகளில் ஜூஸ் பாட்டில் அல்லது வாட்டர் பாட்டில்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி பாட்டில் கிடைக்கும் இல்லையா? அதை எடுத்துக்கங்க. இப்போ இதோட மூடியில் நம்ம ஓட்டை போட்டு எடுக்க போகிறோங்க. ஒரு ஊக்க நல்லா நெருப்பில் காட்டிட்டு இந்த மாதிரி சுற்றி ஓட்டை போட்டு எடுத்துக்கங்க. நெருப்பில் காட்டிட்டு ஓட்டை போட்டு எடுக்கும்போது நமக்கு ஓட்டை போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி சுற்றி ஓட்டை போட்டு எடுத்துக்கங்க. இப்போது நம்ம இந்த மூடியை திறந்துட்டு இந்த பாட்டிலுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை சேர்த்துக்கலாங்க. அப்படியே சேர்த்தோம் அப்படின்னா கீழே சிந்திருங்கிறதுனால நான் ஒரு ஃபனல் யூஸ் பண்ணி லிக்யூட் சேர்த்துக்க போகிறேங்க.
இந்த மாதிரி பாட்டிலுக்குள்ளே லிக்யூட் வந்து ஊற்றி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதில் கம்ஃபோர்ட்டுக்கு பதிலாக ஷாம்பு சேர்க்கலாமா அப்படின்னு உங்களில் சில பேருக்கு வந்து டவுட் இருக்கும். ஷாம்பு வந்து நம்ம வந்து கண்டிப்பாக சேர்க்கக்கூடாதுங்க. ஏன்னா ஷாம்பில் வந்து வழுவழுப்பு தன்மை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம ஷாம்பு சேர்த்தோம் அப்படின்னா நம்ம கால் வைக்கும்போதே அப்படியே வழுக்கிற மாதிரி இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக ஷாம்பு வந்து யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்த இந்த லிக்யூடை இந்த மாதிரி பாத்ரூமில் கீழே இருக்கிற டைல்ஸில் எல்லா பக்கமும் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்ஃபோர்ட்லாம் சேர்த்துருக்கிறதுனால இதில் நல்ல ஒரு மைல்டான ஸ்மெல் வந்து இருந்துக்கிட்டே இருக்குங்க. எந்தவித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ண முடியும். இந்த மாதிரி லிக்யூட் நீங்கள் நிறைய ரெடி பண்ணி இது போல் பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு பாத்ரூமில் ஒரு ஓரமாக வச்சுட்டு வீட்டில் உள்ளவங்ககிட்ட நீங்கள் பாத்ரூம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் இதை எடுத்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கனாலே நம்ம வீட்டில் பாத்ரூமில் எந்த வித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ண முடியுங்க. நம்ம பாத்ரூம்குள்ளே என்டர் ஆகும்போதே நல்ல வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டு டாய்லெட்டில் எந்த வித மஞ்சள் கரையும் அது மட்டும் இல்லாமல் எந்த வித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தான் பார்க்க போகிறோம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோம். அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் வந்து தூள் உப்பு தான் எடுத்திருக்கேன். இதில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போது அடுத்ததாக இதில் எலுமிச்சை சாறு வந்து சேர்த்துக்கலாம். எலுமிச்சை சாறு வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது. 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. எலுமிச்சை சாருக்கு பதிலாக உங்கள் வீட்டில் வினிகர் இருந்துச்சுன்னா வினிகரில் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. இப்போ அடுத்ததாக இது வந்து ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம எலுமிச்சை சாறு பேக்கிங் சோடாலாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா நுரைச்சி வருங்க. இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அடுத்ததாக இதில் நம்ம வாஷிங் பவுடர் சேர்க்க போகிறோம். அதாவது துணி துவைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற பவுடர் இருக்கு இல்லையா, அதுதான். இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. வாஷிங் பவுடருக்கு பதிலாக நம்ம வந்து குளியலுக்கு பயன்படுத்துகிற சோப்பு இருக்குது பாருங்கள், அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது துணி துவைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற சோப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க, உங்களோட விருப்பம்தான். இப்போ வந்து இந்த ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாமே ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கங்க. பாருங்கள், இதோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணுங்க. இப்போ அடுத்ததாக நம்ம கடைகளில் ஜூஸ் வாட்டர் பாட்டில்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி அந்த பாட்டிலோட மூடி இருக்குது பாருங்கள், அதுதான் எடுத்திருக்கேங்க. இது போல் ஒரு சின்ன மூடி எடுத்துக்கங்க. இதை வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை அப்படியே வச்சு தட்டி எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடுங்க. இது வந்து ஒரு ரவுண்டு ஷேப்பில் வரணுங்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி மூடி யூஸ் பண்ணி எடுத்திருக்கேங்க. உங்கள் வீட்டில் இது போல் மூடி இல்லை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து கையில் எடுத்து அப்படியே உருட்டி எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இது போல் நீங்கள் வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு இது போல் மேலே வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி ஃப்ளாட் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு தட்டில் இது போல் தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி தட்டில் வந்து தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவில் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 டேப்லெட் கிடைக்குங்க. கடைகளில் பாத்ரூம் கிளீனிங் டேப்லெட்டுன்னு அதிக காசுக்கு விற்றுக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் விலை. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இந்த மாதிரி ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க. நம்மளோட மணியும் சேவ் ஆகும். பாருங்கள், நான் வந்து எல்லாமே தட்டி எடுத்துட்டேன். அடுத்ததாக இதை வந்து நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சிடலாங்க. ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வச்சிங்கனாலே இது வந்து நல்லா செட் ஆகிடும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 1 மணி நேரத்துக்கு அப்புறம் இதை வந்து வெளியே எடுத்திருக்கேன், எந்த அளவுக்கு நல்லா செட் ஆகிருக்குன்னு. இனி வந்து கடைகளில் அதிக காசு கொடுத்து இந்த மாதிரி நம்ம வாங்கணுன்னு அவசியமே இல்லைங்க. வீட்டில் இருக்கிற பொருள்லேயே நம்ம வந்து குறைவான செலவில் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நான் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்திருக்கேங்க. நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டு ஃப்ரீசரில் உள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1 மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் தாராளமாக வருங்க. இதில் இந்த மாதிரி ஒரு டேப்லெட்டை எடுத்து நம்ம வந்து டாய்லெட்டில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 1 வாரம் வரைக்குமே அது வந்து
தாராளமாக நமக்கு வருங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறமா நீங்கள் வந்து இன்னொரு டேப்லெட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் பேப்பர் எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டு இதில் ஒரு டேப்லெட் எடுத்து உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு இதை வந்து ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த டேப்லெட் வெளியே தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி சுற்றி ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கங்க. நம்ம இந்த டேப்லெட்டை அப்படியே போட்டோம் அப்படின்னா சீக்கிரம் கரைஞ்சிடும். அதனால் இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பரில் எடுத்து நம்ம வந்து கவர் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஊக்கெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அதை வச்சு சுற்றி ஓட்டை போட்டு எடுத்துக்கங்க. சுற்றி ஓட்டை போட்டு எடுக்கும்போது நமக்கு உள்ளே இருக்கிற அந்த டேப்லெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி நமக்கு நல்ல வாசனையாக இருக்குங்க. அவ்வளோதான். இப்போ அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு கயிறு. நான் வந்து கொஞ்சம் அகலமான கயிறு எடுத்திருக்கேங்க. கொஞ்சம் நீளமாக எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு இது போல் நல்லா டைட்டாக கட்டி விட்டுருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது போல் நீங்கள் நல்லா டைட்டாக கட்டி எடுத்துக்கங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இல்லை அப்படின்னா கவலையே படாதீங்க. நம்ம கடைகளில் வெங்காயம்லாம் வாங்கினோன்னா நெட் பேக்கில் போட்டு தருவாங்க இல்லையா, அது போல் நெட் பேக் இருந்துச்சுன்னா அதில் கூட சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து அதுக்குள்ளே இந்த டேப்லெட்டை போட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது நம்ம வீட்டில் வந்து பழைய நெட்சால் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அல்லது நம்ம வீட்டில் இது போல் பழைய மாஸ்க்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதில் ஒரு பக்கத்தில் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த டேப்லெட்டை வந்து நீங்கள் உள்ளே வந்து போட்டுட்டு இன்னொரு சைடு வந்து நீங்கள் நல்லா டைட்டாக கெட்டி எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டு பாத்ரூமில் இந்த ஃப்ளஷ் டேங்க் இருக்கும் பாருங்கள், அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளஷ் டேங்க்கில் ஒரு ஓரமாக இந்த மாதிரி நீங்கள் உள்ளே விட்டுருங்க. அந்த தண்ணிக்குள்ளே வந்து போய் செட்டில் ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி நீளமாக கயிறு கட்டி எடுத்துருக்கோங்க. அந்த தண்ணிக்குள்ளே போகிற அளவுக்கு இந்த கயிறை வந்து உள்ளே விட்டுட்டு கொஞ்சம் கயிறு இந்த மாதிரி வெளியே தெரிகிற மாதிரி வச்சுட்டு மேலே வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நீங்கள் உள்ளே போட்டு வச்சுட்டு ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து பாத்ரூம் யூஸ் பண்ணும்போது ஃப்ளஷ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா பாத்ரூமில் மஞ்சள் கரை எதுவுமே பிடிக்காதுங்க. நல்லா பளிச்சுன்னு இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நுரைச்சி வருதுன்னு. நீங்கள் பாத்ரூம்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே நல்ல வாசனையாக இருக்குங்க. எந்த வித கிருமியும் இல்லாமல் மஞ்சள் கரையும் இல்லாமல் நம்ம வந்து பாத்ரூம் எப்போவும் க்ளீனாக மெயின்டைன் பண்ண முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.